வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கோட செகண்ட் டேர்மில் உள்ள யூனிட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மேக்ஸ் சமச்சீர் புக்குன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து ஜியாமெட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கோணங்கள். எப்படி முக்கோணத்தை உருவாக்குறது, அதோட அடிப்படை கூறுகள் என்ன, அதோட வகை என்ன, பண்பு என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரு முக்கோணத்தை உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நேர்கோட்டு துண்டுகளால் அமைந்த ஒரு மூடி அமைப்பு. ஸோ நேர்கோட்டு துண்டுகள்னா என்ன? 3 நேர்கோடுகள் லைன்ஸ் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நம்மளால் முக்கோணம் அமைக்க முடியும். ஸோ இதில் பாருங்கள், இது முக்கோணம், இது முக்கோணம், அப்புறம் இது 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 மற்றெல்லாம் முக்கோணத்தில் வராது. ஓகேவா? இப்போ அதோட பேசிக்கான கேரக்டர்ஸ் என்ன, பேசிக்கான பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் ஒரு காகிதத்தில் ஒரே நேர்கோட்டில் அமையாதவாறு, அதாவது ஒரே நேர்கோட்டில் அமையாதவாறுனா இப்படி ஒரு லைன்லேயே 3 புள்ளி வரக்கூடாது, வேறு வேறு இடத்துல 3 புள்ளி வரும். இது எல்லாத்தையும் ஒரு லைனை வச்சு நம்ம ஜாயின் பண்ணோம்னா அதுதான் வந்து முக்கோணத்தை அமைக்கும். அப்படி முக்கோணத்தோட பக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி, பிசி, சிஏ இதெல்லாமே பக்கங்கள். இதோட கோணம்னு பார்த்தோம்னா, ஏ அப்படிங்கிறது ஒரு கோணம், பிங்கிறது இன்னொரு கோணம், சிங்கிறது இன்னொரு கோணம். அடுத்து முனைகள் அப்படிங்கிறது என்னன்னா, 2 லைன்ஸ் வந்து ஜாயின் ஆகக்கூடியதுதான் முனைகள். அப்போ ஏங்கிறது ஒரு முனை, பிங்கிறது இன்னொரு முனை, சிங்கிறது இன்னொரு முனை. அப்போது ஒரு முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 3 பக்கம் இருக்கும், 3 கோணம் இருக்கும், 3 முனைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு முக்கோணம். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரே நேர்கோட்டில் அமைந்த 3 புள்ளிகளை கொண்டு முக்கோணம் வரைய முடியுமான்னு கேட்டால் வரைய முடியாது. வேறு வேறு இடத்துல இருக்கணும், ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடாது. அடுத்து இப்போ அதோட வகை அண்டு பண்புகள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 வகை இருக்குது. ஓகேவா? ஸோ குறுங்கோணம், கோணத்தை வச்சு 3 வகை இருக்குது. அதே மாதிரி பக்கத்தை வச்சு 3 வகைப்படுத்தலாம். ஸோ பக்கத்தை வச்சு சொல்லும் போது என்ன பண்ணலாம்? அசமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம். அதே இது வந்து கோணத்தை வச்சு சொல்லணும்னா குறுங்கோணம், விரிகோணம், செங்கோண முக்கோணம். ஓகேவா? ஸோ இதுதான் அதில் ஃபஸ்ட்டு இங்கே சொல்லியிருப்பாங்க, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் வெவ்வேறானவை எனில் 3 பக்கங்களும் வேறு வேறு இருக்கும். ஸோ ஒரு முக்கோணம் இருக்குது, அதோட இந்த பக்கத்தோட அளவுகள் இருக்கு இல்லையா, இது வந்து 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர்னு சொல்லி வேறு வேறு அளவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதோட கோணங்களோட அளவுமே வேறு வேறு இருக்கும். அதே இது ஒரு முக்கோணத்தோட 2 கோணம் ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஏ அண்ட் பி வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த பக்கங்களும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ 2 கோணங்கள் சமம் எனில் 2 பக்கங்களும் சமம். 3 கோணமும் சமம் அப்படின்னா 3 பக்கமும் சமமாக இருக்கும். ஓகேவா? அப்போ பக்கம் வந்து எப்படி சமமாக இருக்கோ அதே அளவு கோணங்களும் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது 3 கோணமும் சமமாக இருக்குது, 3 பக்கமும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது ஒரு சமபக்க முக்கோணம். அப்போ 3 கோணங்களும் அது என்னவா இருக்கணும்? கண்டிப்பாக 60 டிகிரியாக தான் இருக்கணும். அப்போ தான் 3 60யையும் கூட்டினா 180 டிகிரிங்கிறது வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. 3 கோணங்கள், ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களும் சமம், 3 பக்கங்களும் சமம்னா கண்டிப்பாக அந்த கோணம் 3 கோணங்களுமே வந்து 60 டிகிரியாக தான் இருக்கும். அடுத்து ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களோட கூடுதல் வந்து 180 டிகிரி. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ், இது தெரிஞ்சால் தான் நம்ம வகைகளுக்குள்ளே போக முடியும். ஓகேவா? ஸோ இப்போ டைரெக்டாக முக்கோணத்தின் வகைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம் அந்த பக்கத்தோட அளவு வேறு வேறையாக இருக்கும். 3 பக்கங்களுமே வேறு வேறு அளவு. இப்போ 4, 5, 3 இருக்கு, 6, 10, 5 இருக்கு, 3, 2, 4 இருக்கு. அப்போ இது என்னது? அசமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா என்னன்னா 2 பக்கங்கள் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது 5, 5 இருக்குது, இன்னொன்று வந்து 4 இருக்குது. அடுத்து 8, 8 சேமாக இருக்குது, இன்னொன்று 11 இருக்குது, 13 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 7, 7 சேமாக இருக்குது. அப்போ 2 மட்டும்தான் சேமாக இருக்குது. அப்போ இது இரு சமபக்க முக்கோணம். அடுத்து சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ 3 பக்கங்களுமே சம அளவுடையது எனில் அது சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுதான் வந்து பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணத்தை 3 வகையாக பிரிக்கிறது. அசமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம். அடுத்து நம்ம சொன்ன மாதிரி கோணங்கள். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அசமபக்க.
இது எல்லாமே சேமாக இருக்குது, அப்போ சமபக்க முக்கோணம். இதில் பாருங்கள், இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ அசமபக்க முக்கோணம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் ஈக்குவலாக இருக்குது, அப்போ ஸோ இரு சமபக்க. அடுத்தது பாருங்க, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, ஸோ சமபக்க முக்கோணம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலாக இருக்குது, ஸோ இரு சமபக்க முக்கோணம். அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம அந்த முக்கோணத்தோட வகையை கண்டுபிடிக்கணும் பக்கத்தை வச்சு. அடுத்து நம்ம பார்த்த மாதிரி கோணங்களின் வகைகளை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இதில் 3 இருக்குது, குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம் அப்படின்னு சொல்லிட்டு. குறுங்கோணம் அப்படின்னா என்னென்னா 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருந்துச்சு அந்த கோணம் அப்படின்னா அது குறுங்கோணம். செங்கோணம்னா கண்டிப்பாக ஒரு கோணம் 90 டிகிரி இருந்தே ஆகணும், அதுதான் செங்கோண முக்கோணம். விரிகோணம் அப்படின்னா என்னன்னா ஒரு கோணம் வந்து 90யை விட அதிகமாக இருக்காது, 90 to 180, ஓகேவா? ஸோ 90 to 180 இருந்துச்சுன்னா அது விரிகோணம். இதுதான் வந்து 3 வகைகள். ஓகே, ஸோ இங்கே இதில் கேட்டிருப்பாங்க, இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு குறுங்கோணம்னா என்ன, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுங்கோணத்துக்கு மட்டும் 3 கோணங்களுமே குறுங்கோணங்களாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 3 கோணங்களுமே 0 to 90க்குள்ளே இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் செங்கோண முக்கோணத்துக்கும் விரிகோணத்துக்கும் ஏதாவது ஒரு கோணம் மட்டும்தான் செங்கோண முக்கோணமாக இருக்கணும், விரிகோணத்துக்கும் ஏதாவது ஒரு கோணம் மட்டும்தான் விரிகோணமாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒன்றுக்கு மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஸோ இது எக்ஸாமில் கேட்கலாம். 3 கோணங்களுமே குறுங்கோணம்னா 90 டிகிரிக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 60 60 60, 50 50 80, 80 40 60 இந்த மாதிரி இருக்குது. அப்போ இது என்ன முக்கோணமாக வரும், நல்லா பாருங்கள். 3 கோணங்களும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 3 பக்கமுமே ஈக்குவல், அப்போ சமபக்க முக்கோணம். இது 2 கோணங்கள் ஈக்குவலாக இருக்குன்னா 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கும், ஸோ இரு சமபக்க முக்கோணம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ அசமபக்க முக்கோணம். அப்போ கோணத்தை வச்சு நம்ம பக்க வகையையும் சொல்ல முடியும். செங்கோண முக்கோணம்னா கண்டிப்பாக ஒரு கோணம் வந்து செங்கோணமாக, அதாவது 90 டிகிரி இருந்தே ஆகணும், ஓகேவா? ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், வரைய முடியும் கோணத்தை. அடுத்து விரிகோணம்னா ஏதேனும் ஒரு கோணம் வந்து விரிகோணம். விரிகோணம்னா 90யை விட அதிகமாக இருக்கணும். ஸோ இதுதான் கோணங்களின் அடிப்படையில். இப்போ கோணங்களின் அடிப்படையில் வகைப்படுத்த முடியுமான்னு பாருங்கள். 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முக்கோணம் அமைக்க முடியும், இல்லைன்னா அமைக்க முடியாதுன்னு சொல்லிடலாம். அப்போ வகை என்னன்னு சொல்லியாச்சு. 50 40 90 இதை கூட்டி பாருங்கள், 180 வருதா? எஸ், 180 வரும். 90 90 180 வரும். அப்போ இங்கே ஆம் கொடுத்துடலாம். ஸோ இது என்ன வகையான முக்கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று வந்து 90யாக இருக்குது, அப்போ செங்கோண முக்கோணம். அடுத்து இதுவும் பாருங்க செங்கோண முக்கோணம் தான். அதுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணி பாருங்க, 180 டிகிரி வருதானே? எஸ், 180. ஸோ அப்போ இது முக்கோணத்தை அமைக்கும். அடுத்து 95 + 5 வந்து 100, ஸோ 170 தான் வருது. அப்போ இது என்ன பண்ணாது, முக்கோணத்தை அமைக்காது. அடுத்து 140 150 180 இது அமைக்கும். அண்ட் இது வந்து 1 வந்து 110 இருக்கிறதுனா விரிகோணம், இதுவும் அமைக்கும். அடுத்தது பாருங்க 200க்கு மேலே போகுது, அப்போ இது வந்து என்னது, 180 கிடையாது, முக்கோணத்தை அமைக்காது. அடுத்து ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் குறுங்கோணங்களாக இருக்கலாம். இப்போ தான் நம்ம பார்த்தோம், 3 கோணமுமே குறுங்கோணங்களாக இருக்கலாம், ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்கள் செங்கோணங்களாகவோ அல்லது விரிகோணங்களாக இருக்கக்கூடாது. ஸோ செங்கோணமோ விரிகோணமோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரே ஒரு கோணம் மட்டும்தான் செங்கோணமாக இருக்கணும், ஒரே ஒரு கோணம் மட்டும்தான் விரிகோணமாக இருக்கணும். இந்த பாருங்க, இப்படி 2 விரிகோணம் இருந்துச்சுன்னா முக்கோணமே அமைக்க முடியாது. அதே மாதிரி 2 செங்கோணம் இருந்தாலும் முக்கோணம் அமைக்க முடியாது. ஆனால் 3 குறுங்கோணங்கள் இருந்தால் முக்கோணம் அமைக்கலாம். அடுத்து இது சொல்லியிருக்காங்க, அதை விட்டுருங்க. அடுத்து முக்கோண சமனின்மை பண்பு, அதாவது இதில் ஒரு இது சொல்லியிருப்பாங்க, 3 பக்க அளவுகளை வைக்கும்போது அந்த 3 பக்க அளவுகளை வச்சு இது முக்கோணத்தை அமைக்குமா அமைக்காதா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அது என்னன்னா, 3 பக்க அளவுகளும் சமம் எனில் உறுதியாக முக்கோணம் அமைக்கலாம். ஏன்னா அது சமபக்க முக்கோணத்தில் வந்துடும். 3 பக்கமே ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதால் முக்கோணம் அமைக்க முடியும், நம்மளால உறுதியை சொல்லலாம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு பண்பு இருக்குது, இந்த பண்பை செக் பண்ணி பார்க்கணும். ஒரு முக்கோணத்தின் எவையேனும் 2 பக்க அளவுகளின் கூடுதல் 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும், இது முக்கோண சமனின்மை பண்பு. ஸோ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூவில் இந்த 2 வேல்யூவை கூட்டும்போது இந்த வேல்யூவை விட அதிகமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், முக்கோணத்தை அமைக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மற்ற எந்த பக்கத்தை வேணாலும் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பின் மூன்றாவது பக்கமானது இரு பக்கங்களின் வித்தியாசம் மற்றும் கூடுதல் ஆகியவற்றின் இடையில் அமையும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம அது முக்கோணமா இல்லையான்னு சொல்ல முடியும். இப்போ பாருங்க 7 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இருக்கு. நம்ம என்ன பண்ணிப்போம் இருக்கக்கூடியதுலேயே பெருசு வந்து 10 அதை எடுத்துக்கலாம். இப்போ 7ஐயும் 5ஐயும் கூட்டுங்க என்ன வருது 12 வருது. அப்போ 10 மூணாவது பக்கத்தை விட இந்த கூடுதல் என்பது கிரேட்டர் தானா இருக்கணும். இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதால் என்ன பண்ண முடியும் முக்கோணத்தை அமைக்க முடியும். ஸோ சிறிய பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக உள்ளது. எனவே கொடுக்கப்பட்டுள்ள பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலும். அடுத்தது பாருங்க மூணுமே ஈக்குவலா இருந்தா கண்டிப்பா உறுதியா சொல்லலாம் இதை வந்து முக்கோணம் அமைக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு பண்பு. 3 பக்க அளவுகளும் சமமாக உள்ளன. எனவே முக்கோண சமநிலை பண்பை இவை நிறைவு செய்யும் என்பதால் இவற்றை கொண்டு உறுதியாக முக்கோணம் அமைக்க இயலும். பார்த்த உடனே சொல்லிடலாம் முக்கோணத்தை அமைக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த பண்பை செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து இங்க பாருங்க இங்க இருக்கிறதுல பெருசு என்ன 8. மிச்சம் இருக்க 2 சிறுசையும் கூட்டுங்க 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7. 8ஐ விட 7 இந்த சைடு கூட்டினது வந்து அதிகமா இருக்கணும். பட் இங்க லெஸ் தானா இருக்கு. அப்ப இது என்ன பண்ணாது முக்கோணத்தை அமைக்க இயலாது. ஸோ அதை வச்சு ஒரு டேபிளர் காலம் சொல்லியிருக்காங்க. அமைக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு முக்கோணத்தோட வகை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க எல்லாமே வேற வேற இருக்குன்னா இது என்னது அசமபக்க முக்கோணம். அண்ட் இது ஆட் பண்ணுங்க 10 7ஐயும் 6ஐயும் கொண்டோம்னா கண்டிப்பாக 10 விட அதிகம் தான். ஸோ அப்போ இது என்ன பண்ணும் முக்கோணத்தை அமைக்கும். அடுத்து இது வந்து இரு சமபக்க முக்கோணம். ஏன்னா 2 இது சமமா இருக்கு. அண்ட் இது 10 8ஐயும் கொண்டோம்னா 16. ஸோ அப்போ இதுவும் அமைக்கும். அடுத்தது பாருங்க இது வந்து அசமபக்க முக்கோணம் தான். அண்ட் இது முக்கோணத்தை அமைக்குமான்னு செக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது ஹையஸ்ட் வந்து 8.5. ஸோ இது 2ஐயும் கூட்டும் போது 8.5 விட அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ இது அமைக்கும். அடுத்ததும் வந்து அசமபக்க முக்கோணம் தான். 5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9 தான் வருது. ஆனால் 12 விட 9ங்கிறது கம்மி. ஸோ அப்போ இது அமைக்காது. அடுத்து பாருங்க இது 2 ஈக்குவலாக இருக்கு. அண்டு 20 பெருசு 20 இன்னொன்று ஆட் பண்ணும்போது 35 வருது. அப்போ கண்டிப்பாக இது அமைக்கும். அண்டு இரு சமபக்க முக்கோணம். அடுத்ததுல பார்த்தோம் அப்படின்னா பெருசு வந்து 23. 20ஐயும் 18ஐயும் 38 வரும். அப்போ இதுவும் அமைக்கும். இது வந்து அசமபக்க முக்கோணம் வரும். இதுல பாருங்க 3.2 விட 1.5 3 தான் வரும். அப்போ இது அமைக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பக்கங்களை வச்சு முக்கோணத்தை அமைக்க இயலுமா இயலாதா அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து கோணத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. 3 கோணம் கொடுத்துட்டு ஆகிய கோணங்களை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம்னா 150 தான் வருது. அப்போ 180 டிகிரிக்கு சமம் இல்லை அப்படின்னா முக்கோணத்தை அமைக்க இயலாது. ஒரு முக்கோணத்தின் 2 பெரிய பக்கங்களின் வித்தியாசம் மூன்றாவது பக்கத்தை விட குறைவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த எடுத்துக்கலாம். 2 பெரிய பக்கங்கள் ஸோ 10 7 இதோட வித்தியாசங்கிறப்போ 3 வரும். இது மூன்றாவது பக்கத்தை விட குறைவா இருக்குதா? எஸ் இருக்கும். அப்ப என்ன ஆன்சர் இதுக்கு? இருக்கும். அடுத்து கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தின் மற்ற இரு கோணங்கள் எந்தெந்த அளவுகளை பெற்றிருக்கும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்கோண முக்கோணம்னா கண்டிப்பா இது 90 டிகிரி இருக்கணும். அப்போ மிச்சம் இருக்க 2 கோணங்களையும் கூட்டுனா 90 டிகிரி வரணும்னா அப்போ மற்ற 2 கோணங்களும் எந்த அளவா இருக்கணும்னா குறுங்கோணங்களாக இருக்கணும். ஸோ குறுங்கோணங்களாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ணும்போது 90 வரும். இது விரிகோணமாக இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்காது. செங்கோண முக்கோணமாகவும் இருக்காது. ஸோ இப்போ ஆன்சர் இது. இருகோணங்கள் எந்தெந்த அளவுகளை பெற்றிருக்கும்னா குறுங்கோணங்களை மட்டும்தான் பெற்றிருக்கும். ஓகே, ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பயிற்சி கணக்குகள் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.